தாக்குதல் நடக்க வாய்ப்புகள் இருக்கா? சில ஊடுருவல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அதை பற்றி மத்திய அரசாங்கத்திலிருந்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவதற்கு முன்பு அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆக்டிவிட்டி என்று பெயர் அதற்காகத்தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹூப்ளி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் என்ற இடங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரியான ஒரு தீவிரவாதிகள். அதை தவிர அகமது கனி, முசம்பில் என்ற டாக்டர்கள், எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கள், அவங்கெல்லாம் இதை சேர்ந்திருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த டெரர் நெட்வொர்க் இருக்குது பாருங்க, இது வந்து பெருசா இருக்குது. ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அனலைஸ் பண்ணுவாங்க, அவருக்கு யார் தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக மொத்தம் கண்டிப்பாக அகில இந்திய அளவில் போகக்கூடாது என்று ஒடுக்கி விட்டார்கள். எனினும் மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆனா ஒரு சில எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? பொறுப்பு ஏற்க வேண்டியது, அதுதான் நான் சொன்னேன். அதுக்காக ராஜினாமா செய்ய முடியுமா? விட்டுட்டு போயிடுவாங்களே. அரசாங்கம் 65 கோடி பேர் ஏற்பாடு செய்த அரசாங்கம் இது, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. 240 பேர் எம்பிக்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சி ஆண்டு கொண்டு வருகிறது. மும்பையில ஒரு பெரிய தகராறு நடந்தது. அப்ப பி சிதம்பரம் ரிசைன் பண்ணாருங்களா? இல்ல அந்த சிவராஜ் பட்டேல் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, பி சிதம்பரம் வந்து உட்காண்டாரு. அது மாதிரி பண்ணுங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னா அரசாங்கத்தை நடத்துவது யார்? கள்ளக்குறிச்சியில் சேர்ந்தாரு இந்த வெங்கை வயல்ல வந்து மலம் கலந்த தண்ணீர்ல அதுக்காக சீஃப் மினிஸ்டர் திருமாவளவன் ரிசைன் பண்ணாரு எம்பி பதவி. ஓட்டு திருட்டுங்கிறாங்க. தமிழ்நாட்டுல ஓட்டு திருட்டு எங்க இருக்கு சரண்யா? 39 ஜெயிச்சுட்டு அப்புறம் ஓட்டு திருட்டுங்க. நீங்க 30 பேர் ரிசைன் பண்ணிடுங்க, திருப்பி வாங்க பாப்பலாம். இது என்னங்க? ரெசிக்னேஷன் இஸ் நாட் ஆன்சர் இல்லைங்களா? உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், நாம் இருவரும் பேசிக்கொண்டு சில டெக்னிக்கல் கிளிட்ச் ஆயிடுது. இதனால சரண்யா வேலை பண்ணும், ராஜகோபால் வேலையை விட்டு போன்னு சொல்ல முடியுமா? திஸ் ஆர் ஆல் சைல்டிஷ். ஒரு கிரைசிஸ்ல இருக்கும் பொழுது எந்த சர்க்காரா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், பாஜக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் திமுக யாரா இருந்தாலும் சரி. சார், இப்ப உமேர் அவர்களுடைய பின்னணி பத்தி சொல்லுங்க சார். அவங்க பின்னணி வந்து மொத்தம் 7 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கம்மா. 3 பேர் செத்து போயிருக்காங்க. மொத்தம் 23 பேர் கேங்கு மாதிரி. 10 பேர் போயிட்டாங்க, மீதி 10 பேர் தேடுதல் படம் நடந்து கொண்டிருக்கிறது. பலர் அந்நிய நாட்டுக்கு போய் விட்டதாக சொல்லுகிறார்கள். இருப்பினும் இந்த 7 பேருடைய வீடு எல்லாம் படிச்சவங்க, எல்லாமே டாப்பர், எம்பிபிஎஸ்ல டாப் பண்ணியிருக்காங்க. 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க. நம்ம ஷஹீதா சல்மிங்கிற ஒரு பெண்மணி, 35 வயது அந்த அம்மாவுக்கு. டாக்டர் ஷஹீன் சஹீத் என்பவர், ஃப்ரம் டாப்பர் டு டெரர் சஸ்பெக்ட், கியூரியஸ் கேசஸ் ஆஃப் டாக்டர் சஹீத் இந்த பெண்மணி தான் எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு எப்படி புத்தியை மாற வைத்தாங்க? ஐஎஸ்ஐ கனெக்ஷன், பாகிஸ்தான் கனெக்ஷன், பங்களாதேஷ் கனெக்ஷன் என்று சொல்லுகிறார்கள். இந்த அம்மா வந்து லக்னோல பறந்ததுமா, ஸ்ரீநகர்ல போய் வளர்ந்ததுங்கம்மா. அப்புறம் பரிதாபாத் ஹரியானால வந்து வேலை செஞ்சிருந்தது. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த அம்மா தான் மெயின். அதை தவிர அகமது கனி, முசம்பில் என்ற டாக்டர்கள், எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கள், அவங்கெல்லாம் இதை சேர்ந்திருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த டெரர் நெட்வொர்க் இருக்குது பாருங்க, இது வந்து பெருசா இருக்குது. இதற்கு ஹேண்ட்லர்ஸ் யார் வழி சொல்லி கொடுக்கிறாங்க என்று கேட்டீர்களான அது அயல்நாட்டிலிருந்து என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போக போக அது விசாரணையில் இருப்பதனால் இனி வரக்கூடிய நாட்களில் பல விஷயங்கள் தெரியும். நாடாளுமன்றம் டிசம்பர் 1ஆம் தேதி கூடும் வகையில் மத்திய அரசாங்கம் இது பற்றி விளக்கமாக செய்திகளை சொல்லுவார்கள். அதை தவிர இன்று மாலையோ நாளையோ ஒரு விளக்கமான ஒரு அறிக்கையை மத்திய அரசாங்கம் தர இருக்கிறது இது பற்றி. சார், உமேர் அவர்களுடைய அம்மாவையும் அவங்களுடைய நண்பர்களையுமே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய வாக்குமூலம் எவ்வளவு முக்கியமா இருக்கும் சார்? இதுல விசாரணை நிறைய வரும் சரண்யா, இது நிறைய டீடைல்ஸ் வரும். இப்ப பேசிட்டே இருக்க நம்ம 2 பேரும் பேசுறோம். as we speak we get lot of information. அவங்க ஒரு நாள்ல முடியாது, விசாரணை நடந்துட்டே இருக்கும். அவங்களுடைய பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிருவாங்க, அவங்க கைது சேர்த்து வச்சிருவாங்க. அவங்கள்ட்ட இருந்து நிறைய ரெக்கார்டிங் பண்ணும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதை அனலைஸ் பண்ணணும். அதுக்கு ஹரியானா போலீஸும், உத்தரப்பிரதேஷ் போலீஸ், டெல்லி போலீஸ், ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. அவருக்கு யார் தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக மொத்தம் தனிப்படைகள் பல அனுமதிக்கப்பட்டிருப்பதனால் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதம் கண்டிப்பாக அகில இந்திய அளவில் போகக்கூடாது என்று ஒடுக்கி விட்டார்கள். எனினும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹூப்ளி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் என்ற இடங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரியான ஒரு தீவிரவாதிகள்
ஊடுருவல் செய்து விட்டார்கள் என்ற தெகுப்பும் பல ஆங்கில பத்திரிகை டெல்லியில் பிரசுரமாகி இருக்கிறது. போக போகத்தான் தெரியும். இதைத்தான் ஆளுநர் RN ரவி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் உக்ரவாதம் தீவிரவாதம் அதிகமாகிவிட்டது என்று. இது பொறுத்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி மு.க. ஸ்டாலின் அரசாங்கமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் டெல்லி சம்பவத்தில் இருந்து என்பதுதான் பல தமிழர்களுடைய கோரிக்கை. ஓகே ஓகே சார். சார், ஒரு பக்கம் பீகார் எலெக்ஷன், இன்னொரு பக்கம் இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அரசியல் சதியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில இடங்கள்ல நம்ம பார்க்க முடியுது சார். அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்ப தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் உங்களுடைய சிறு வயதிலும் சரி 20 வருடங்களுக்கு முன்னதாக அத்வானி அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்த போது அப்பவும் பாம்பு வெடிச்சுது. ஒரு சிலிண்டர் பாம்பு வெடிச்சுது. அதுக்கு தமிழக அரசாங்கம் என்ன பதில் சொல்லிச்சு? சப்பக்கட்டு கட்டினாங்களே. சோ அந்த மாதிரி ஒரு தேர்தலுக்கும் இந்த தீவிரவாதத்திற்கும் முற்றி போடுறதுக்கு தப்பு. அப்படி பார்க்க போனீங்கன்னா தேர்தல் முடிந்து விட்டது. பீகாருடைய தேர்தல். இப்போ எலெக்ஷன் போது மத்த நாள் அது அஃபெக்ட் பண்ணுமான்னு சொல்றாங்களே. தினம் ராகுல் காந்தி சொல்றாரு ஹைட்ரஜன் பாம்பு நைட்ரஜன் பாம்புன்னுட்டு. அவர் பாம்பு போட்டதுனால தான் தேர்தல் அவங்க தோத்து போயிட்டாங்களா? இப்ப ராகுல் காந்தி எந்த ஊர்ல இருக்காரு? அமெரிக்கால இருக்காரா, டெல்லியில இருக்காரா, வியட்நாம்ல இருக்காரா, டர்க்கில இருக்காரா? யாருக்குமே தெரியலையே. அவர் டெல்லியில இல்லைன்னு ஆங்கில தொலைக்காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆக மொத்தம் எதிர்கட்சிகளும் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்களும் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதுதான் நடுத்தரமானவர்களுடைய கருத்து. சார், இது பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அந்த UAPA அந்த ஒரு ஆக்ட் படி தான் அதன் கீழே தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். UAPA என்ன சார்? அதாவது இந்த தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டியது NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. எப்பவுமே இந்த ஒரு தீவிரவாதத்திற்கு எதிரே செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் பொறுப்புடன் FIR ஃபைல் பண்ணுவதற்கு முன்பு அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆக்டிவிட்டி என்று பெயர் அதற்காகத்தான் அந்த ஒரு திடமான ஒரு சட்டத்தின் மூலமாக இதை செய்து வைத்திருக்கிறார்கள். NIA என்ற தொழில் கூட FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஜம்மு காஷ்மீர்ல பண்ணியிருக்கக்கூடிய FIR அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆஃப் அசம்பிளி ஆக்ட்னு பேர் அதுக்கு. அதுக்காக அதனுடைய ஒரு UPA ஒரு தீவிரவாதத்தின் மூலமாக இதை கட்டுப்படுத்துவதற்கு NIA தான் FIR ஃபைல் பண்ணுவாங்க. இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய லீகல் டேர்ம்ஸ். அதெல்லாம் போக போக கோர்ட்டுக்கு போனப்போ இதெல்லாம் சரியா வந்துடும் சார். சார், இப்ப நீங்க சொல்லும் போதே தமிழ்நாட்டிலும் சரி, இந்த மாதிரி கர்நாடகா, இந்த மாதிரியான முக்கிய இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த தலைநகரங்களுக்கு இந்த மாதிரியான த்ரெட்ஸுமே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தமிழ்நாட்டிலுமே இந்த கார் செக்கிங்ஸ் எல்லாம் இப்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னும் போது இங்க ஏதாவது தாக்குதல் நடக்க வாய்ப்புகள் இருக்கா? எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? மத்திய அரசாங்கத்திலிருந்து அடிக்கடி தாக்குதல்கள் வரும். தமிழக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் மத்திய அரசாங்கத்திலிருந்து அமித்ஷா கூட அடிக்கடி கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். ரகசிய கடிதங்கள் மூலமாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கும். அதை தவிர தமிழகத்தில் ஆளுநர் கூட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் சில ஊடுருவல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று. அதை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் மத்திய அரசாங்கத்திலிருந்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால we will be very careful. தமிழக போலீசார் மீது ஸ்காட்லாந்துக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய தமிழக போலீசார் என்று பெருமைப்படக்கூடிய போலீசார் கண்டிப்பாக இது பற்றி உஷார் நிலையில் தான் இருப்பார்கள் என்று ஒரு எண்ணம் முடிகிறது சரண்யா. ஓகே சார். சார், நிறைவு பண்றதுக்கு முன்னாடி சார் ஒரு விஷயம், இப்போ இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் நிறைய பொதுமக்களுக்கு இந்தியால இருக்கிறதுக்கு பெரிய சேஃப்டி அப்படிங்கிறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு சார். சார், இதுக்கு மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய பொதுவாரம் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு என்பது தங்களுக்கு தாங்க பாதுகாப்பாக இருக்க வேண்டியது உண்மையும் தவிர இதற்கு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், தமிழக போலீசார், மத்திய போலீசார் கண்டிப்பாக உதவி செய்வார்கள். இந்தியா பாதுகாப்பு நிலையில் தான் இருக்கிறது, பயப்பட வேண்டாம். எனினும் இது ஒரு மிக 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 தூய்மையான மிக மிக ஒரு துன்பமுடைய செயலாகத்தான் பார்க்கிறார்கள். தீவிரவாதம் என்பது ஒடுக்கப்பட வேண்டும். தமிழ் மண்ணில் ராஜீவ் காந்தியை கொலை பண்ண பிறகு, அதையும் தவிர அண்டை மாகாணமான ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் 3 லட்சம் தமிழர்கள் கொண்ட பிறகு இதையெல்லாம் பார்த்தால் தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மையார் ஜெயலலிதாவும் ஈவன் கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலினும் செய்து வருவது பாராட்டுக்குரியதுதான் நினைக்கிறேன். சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். தகவல்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார். தேங்க்யூ, நன்றி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.